friends, welcome to Madras Samayal. நம்ம வந்து சின்ன வயசுல இருக்கறப்போ 5 ரூபாய் சாக்லேட்லாம் அவ்வளவு ஈஸியா வாங்கி தர மாட்டாங்க. ஆனா ஒரு பர்த்டேக்கு வந்து ஒரு பெரிய பாக்கெட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன சாக்லேட் வாங்கி தருவாங்க. நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் கொடுக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான Cadbury Eclairs எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டாய்க்குள்ள வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சாக்லேட் ஃபில்லிங் தயார் பண்ணனும். அதுக்கு வந்து நம்ம கடையில இருந்து வாங்கக்கூடிய மில்க் சாக்லேட்டை உருக்கியும் சேர்த்துக்கலாம். ஆனா சாக்லேட் பண்றதுக்கு சாக்லேட்டே வாங்கி உருக்கி சேர்த்தோம் அப்படினா அது நியாயமா இருக்காது. அதனால நம்ம இன்னைக்கு வந்து உள்ள வைக்கக்கூடிய அந்த சாக்லேட் ஃபில்லிங்கும் நம்ம செய்ய போறோம். அது வந்து செய்யறது வந்து ரொம்ப ஈஸி. அப்படியே கடையில வாங்குற அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் சர்க்கரை, இது வந்து 50 கிராம். இதை வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சு பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய், கூடவே 1/4 கப் பால், இது வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு எடுத்துருக்கேன். ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் பால் பவுடர், இது வந்து 50 கிராம். இதை வந்து நம்ம நல்லா கலந்து விடும்போது அழகாக ஒரு பால் கோவா மாதிரி ரெடி ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விடணும். அது வந்து அந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் உருகி அதுக்கப்புறமா அது வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸ்டவ்வை வந்து மிதமான சூடில் வச்சுக்கோங்க, அதிகமான சூடில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கலந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்திருக்கு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு நம்ம கலந்து விடும்போது எல்லாமே சேர்ந்து அழகாக வந்துடும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃபில் தான் வச்சுருக்கேன். நல்லா கலந்தாச்சு. இதை இப்படி எடுக்கும்போது அது விழலை, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே நம்ம சாக்லேட்குள்ளே வைக்கும்போது கரெக்டாக வரும். ரெடியாக இருக்குது. இது சாப்பிட்டு பார்க்குறியா? சாக்லேட். ஆமாம், எப்படி இருக்குது சொல்ல அம்மாக்கு? நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? சரி, போறியா? அடுத்தது வெளியே வைக்கக்கூடிய கேரமல் லேயர் நம்ம தயார் பண்ணணும். அதுவும் ரொம்ப ஈஸி தான். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 200 கிராம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இதை வந்து மிதமான சூடில் வச்சு நம்ம சூடு பண்ணும்போது சர்க்கரை வந்து லைட்டாக கரைஞ்சி கொஞ்சம் அந்த நிறம் மாறும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கலர் வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் அந்த கோல்டன் கலரில் வந்திருக்கு. இதை வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி தான் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. தீயை வந்து குறைவாக வச்சுக்கோங்க. கரைஞ்சிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. புகை வந்துடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வந்து கலந்துகிட்டே இருக்கும்போது எல்லாமே சேர்ந்து அழகாக கரைஞ்சி வரும். கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் 1/2 கப் க்ரீம், நான் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பபிள்ஸ் வரதான் செய்யும். அது பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அது வந்து சர்க்கரை வந்து உருகி மறுபடியும் அழகாக வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. க்ரீம் வந்து நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். பால் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு அந்த க்ரீமியாக வராது. இதை வந்து நம்ம நல்லா கலந்துகிட்டே இருக்கும்போது மறுபடியும் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். ஸ்டவ் வந்து நான் குறைவான சூடில் தான் வச்சுருக்கேன். இது வந்து மறுபடியும் சூடு பண்ண இப்போ வந்து கலர் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த நல்ல ஒரு டார்க்காக ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி வந்திருக்கு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. உள்ளே சேர்க்கும்போது கையில் வந்து இந்த மாதிரி உருட்டுற மாதிரி வரணும். உடையிற பதம் கிடையாது, கரைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி அழகாக உருட்டுற பதம் வந்தால் தான் அது வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், அப்படி இல்லைனா வெண்ணெய், அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். ஆஃப் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அப்புறமா உள்ளே வந்து பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன், அதில் வந்து உடனே மாற்றிடுங்க. ரொம்ப சின்ன பாத்திரமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் அகலமாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த லேயர் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். வெளியே வச்சாலே போதும். கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் வந்து இப்போ நல்லா ஆறி இருக்குது. அதை நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியும் இந்த பதத்தில் இருக்கணும். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா ரோல் பண்ணி வைக்கணும். இதில் வந்து நமக்கு எல்லாமே தேவைப்படாது, கொஞ்சம் மீதி இருக்கும். ஆனால் இதை வந்து நம்ம சும்மாவே சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த கேரமல் லேயரும் வந்து நல்லா ஆறி இருக்குது. நம்ம தொட்டு பார்த்தாலே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். இதை வந்து நம்ம வெளியே எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த சாக்லேட் லேயர், அதை அப்படியே வச்சுட்டு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஒரு கத்தி வச்சு ஒரு 5லேருந்து 6 பீஸாக நம்ம கட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணணும். இதை வந்து அப்படியே எல்லா பக்கமும் மூடிட்டு
லைட்டாக நம்ம ரோல் பண்ணிவிட்டு கத்தி வச்சு நமக்கு தேவையான சைஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வந்துடும். இந்த அளவில் வந்து நமக்கு ஒரு 40-45 மிட்டாய் வந்து ஈஸியாக கிடைக்கும். நான் வந்து இதை அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து அப்படியே அந்த சாக்லேட் லேயர், வெளியே வந்து அந்த கேரமல் சாக்லேட் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதை வந்து வெளியே அப்படியே வைக்காமல் பட்டர் பேப்பர் அப்படியே எதுலையாச்சும் சுற்றி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் வச்சு நம்ம சாப்பிட்லாம். இதை வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே நம்ம அந்த கடையில் வாங்குகிற சாக்லேட்லாம் சைடில் கொஞ்சம் இந்த இதெல்லாம் இருக்கும்ல, அச்செல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். சடா, நம்மளோட மிட்டாயெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.